Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு நித்தம் ஒரு சமையல். சித்திரக்கனி வரனால இனி வரப்போற நாட்கள்ல நம்ம கேரளா ரெசிபீஸ் எல்லாம் ஒவ்வொண்ணா பார்க்க போறோம். அதுக்கு இன்னைக்கு முதல்ல நம்ம தட்டக்காய் மெழுகு பிரட்டி, அதாவது தட்டக்காய் பொரியல் டிஃபரண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் எங்க வீட்டோட வெரைட்டி ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இந்த பொரியல் செய்யறதுக்கு நான் 300 கிராம் தட்டக்காய் எடுத்திருக்கேன். 10 சின்ன வெங்காயம், 5-6 பல் பூண்டு எடுத்திருக்கேன். 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவைன்னா நீங்கள் இன்னும் 2 வரமிளகாய் கூட சேர்த்து எடுத்துக்கலாம். அதெல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு கல்லில் சேர்த்து நம்ம இடித்து எடுத்துக்கலாம். மிக்சியில் கூட போடலாம், இருந்தாலும் இந்த மாதிரி செய்யும்போது தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது தட்டக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேன் சூடானதுக்கப்புறமா அதில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ இடித்து வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் இதில் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதை ஃப்ரை பண்ணும்போதே மனம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ கழுவி வச்சுருக்கிற தட்டக்காயும் இதில் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மஞ்சத்தூளும் நான் காஷ்மீரி சில்லித்தூள் 1 டீஸ்பூனும் ஆட் பண்ணியிருக்கேன். கலருக்காக இந்த காஷ்மீரி சில்லித்தூள் நான் சேர்த்துருக்கேங்க. இதை நல்லா இப்போ நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த ரெசிபி எங்கள் அம்மா எனக்கு சொல்லி தந்ததுங்க, அதனால் எனக்கு இது எப்போவுமே ரொம்ப ஸ்பெஷல் தான். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குழம்பு பொரியலெல்லாம் செய்யும்போது கல்லுப்பு சேர்த்து செஞ்சது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த பழக்கம், அதே தான் நாங்களும் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இது வேகிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 5-10 நிமிஷம் நல்லா வேகணுங்க, அதனால் மூடி வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். இடையில இந்த மாதிரி திறந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு கரெக்டாக இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் வற்றுற அளவுக்கு மறுபடியும் நம்ம மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது தண்ணியெல்லாம் நல்லா வற்றி பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு கேரளா டிஷ் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெயும் சேர்க்கும்போது இதோட ஃப்ளேவரு அவ்வளோ சூப்பராக செம்மையாக இருக்குது. இப்போது இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்தாச்சு. ரொம்ப சூப்பரான டேஸ்டியான தட்டக்காய் மெழுகு பிரட்டி, அதாவது தட்டக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.